ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 500 இந்த மாதிரி கட்டினாலே நம்மளுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். நம்ம சேனலில் ஆல்ரெடி கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்கும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்ன அப்படின்னு பார்த்தரலாம். 1 கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா 7150 ரூபா. ஸோ கோல்டு ரேட் ஓரளவு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போயே கோல்டு சீட் பே பண்ணிடுங்க. திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிகிட்டே இருக்கேன். பட் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது குறையிறத விட. ஸோ கோல்டு சீட் பே பண்ணாதுங்க, பே பண்ணிடுங்க. 1 பவுன் தங்கம் பார்த்திங்கன்னா 57,200. அதே மாதிரி 1 கிராம் வெள்ளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இதுதான் இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் ரேட். திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கோல்டு சீட் பே பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் RPLI ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா நம்ம என்றைக்குமே ஒருத்தரோட வாழ்க்கையும் நிலையானது அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம போட்டு வைக்கிறது நம்மளோட ஃப்யூச்சர் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது ஒருத்தருக்கும் அவசியம். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வீட்டில் இருந்தீங்கனாலும் 2 பேர் பேர்லேயும் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. குழந்தைங்கள நாமினியாக போட்டுக்கோங்க. ஒரு விஷயம் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்குது. SB இருக்குது, RD இருக்குது, TD இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் எதில் வட்டி அதிகம்னு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில், போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸில் RPLI ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸில் உங்களுக்கு அதிக வட்டி கிடைக்கும். செல்வ மகள் எதை கம்பேர் பண்ணிங்கனாலும் இன்சூரன்ஸில் உங்களுக்கு வட்டி அதிகம். அதே மாதிரி மற்ற எந்த ஒரு ஸ்கீம்லையுமே SBயாக இருக்கட்டும், RDயாக இருக்கட்டும், நீங்கள் போட்ட அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு இடையில ஏதாவது ஒன்றுனா எதுவுமே நம்மளுக்கு வராது. பட் இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 டியூ 2 டியூ கட்டிட்டு நம்ம இறந்துட்டா கூட நம்மளோட ஃபேமிலி யாரை நாமினியாக போட்டிருக்கோமோ அவங்களுக்கு கடைசியில் கிடைக்க வேண்டிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. ஸோ ஒருத்தரோட லைஃப்லேயும் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாரும் போடுங்க, அதுதான் சொல்கிறேன். இது போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள இன்சூரன்ஸ், இது பேங்க்கில் போடலாமா? ஆனால் இது பேங்க்கில் கிடையாது. அடுத்து ஏஜ் லிமிட், யாரெல்லாம் சேரலாம் இந்த இன்சூரன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான் சேர முடியும். 19 வயசுக்கு கீழே உள்ளவங்களும் சேர முடியாது. 55 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் இந்த இன்சூரன்ஸ் போட முடியாது. ஸோ 18 to 55 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புக்கு வந்துடும், ஒரு பாண்டு பத்திரம் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கெல்லாம் தருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பத்திரமும் கொடுத்துருவாங்க. அந்த புக்கை வச்சு நீங்கள் மந்த்லி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரி போட்டு சீல் வச்சு கொடுத்துருவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இவ்வளவு கட்டியிருக்கீங்க அப்படின்னு. அந்த பத்திரத்தை வச்சு நீங்கள் லோன் கூட போட்டுக்கலாம். இடையிலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வருஷம் கட்டியிருந்தால் தான் கட்டின அமௌண்ட்டுலேருந்து ஒரு அமௌண்ட் நமக்கு 1/4 அமௌண்ட் தருவாங்க. பட் நீங்கள் 3 இயர்ஸ் கண்டினியூவாக அதுக்கே கட்டியிருக்கணும். எப்போ ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கலாம்? ஒரு 15 வருஷம் போட்டிருக்கோன்னா 10 வருஷத்தில் நீங்கள் வேணும்னா ஃபுல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1/4 அமௌண்ட் தான் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன தேவை? ஆதார் வேணும், பேன் இருந்தால் பேன் வேணும், டிசி இருந்தால் டிசி, டிரைவிங் லைசன்ஸு, அதே மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டான ப்ரூஃபு, நான் ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் ரெண்டுமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரும் போடுங்கன்னு சொல்லிட்டேன். பட் அது என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபஸ்ட்டு PLI 2 இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே. PLI RPLIன்னு 2 இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ்லேயே. போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது டிகிரி முடித்தவங்க, அப்புறம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, இப்போ கூட டிப்ளமோ முடித்தவங்க கூட போடலான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளவங்கலாம் போடுறது PLI. RPLI அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வில்லேஜில் உள்ளவங்க போடுறது RPLI. அதுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க போடுறது, சைன் கூட போட தெரியாதவங்க கூட RPLI போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். PLIனா கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்க, டிகிரி ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாம் படித்தவங்களாம் போடுறது PLI. இப்போ படித்தவங்க RPLI போடலாம்னு போட்டுக்கலாம், அவங்கவுங்களோட விருப்பம் தான். இது 2க்கும் வட்டி விகிதம் எல்லாமே கொஞ்சம் மாறும். PLIயில் கொஞ்சம் கூட கிடைக்கும் RPLI விட. பட் ரூரலில் இருக்கவங்க RPLI தான் போட முடியும். சிட்டியில் இருக்கவங்க மேக்ஸிமம் PLI மட்டும்தான் போடுவாங்க. இதுதான் இது 2க்கும் டிஃப்ரென்ஸ். லைவாக PLIயில் எவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன்.
சம் அஷ்யூர்டு வந்து ஒரு 1 lakh போட்டுக்கிறேன். ஏஜ் வந்து அடுத்த பர்த்டேக்கு என்னவோ அதை வந்து போடணும். ஒரு 26ன்னு போட்டுக்கலாம். வேறு எதுவும் கொடுக்க தேவையில்ல. இதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கொட்டேஷன் வந்து வந்துடும். இது எதில் வந்து நான் இது மாதிரி டவுன்லோட் கொட்டேஷன்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இன்ஃபோன்னு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் வந்து இன்சூரன்ஸில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து யார் வேணாலும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பப்ளிக் யார் வேணாலும் வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய செல்லுலே டவுன்லோட் பண்ணி எவ்வளோ கட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் போஸ்ட் இன்ஃபோ ஆப்பில் தான் பார்த்துட்ருக்கேன். நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்டோமெண்ட் அஷ்யூரன்ஸ் தான். அதில் தான் பார்க்கணும் நம்ம போட போகிற இன்சூரன்ஸு. இப்போ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லி இருக்குது, மாதமும் பே பண்ண முடியும் இந்த இன்சூரன்ஸ். குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஹாஃப் இயர்லினா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இயர்லினா இயர்லி ஒரு டியூ. ஸோ இப்படி நீங்கள் பிரித்து எப்படி வேணால் பே பண்ணிக்கலாம். எல்லா அமௌண்ட்டுமே இதில் காட்டு. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிஎல்ஐயில் வந்து 1 lakh போட்டேன் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் 26 ஏஜ் 1 lakhs. அதுக்கப்புறம் வந்து போனஸ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. பர் ஆனுமுக்கு எவ்வளோ, ஜிஎஸ்டி 4.5% இதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம இதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணோம்னா ஆமாம் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்துடும் எவ்வளோ ஜிஎஸ்டின்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 9 வருஷம் டியூரேஷனில் போட்டுக்கலாம். நம்ம பாலிசிக்குன்னு டேர்ம் இருக்கும் இல்லையா, 9 வருஷம், 14 வருஷம், 19 வருஷம், 24, 29, 32, 34 இப்படி வந்து இருக்குது. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 35 வயசு மெச்சூரிட்டி போட்டு அப்போ எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 977 ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து 977 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு 46,800 போனஸு. ஸோ உங்களுக்கு 1,46,800 கிடைக்கும். வேறு எங்கேயுமே எந்த இன்சூரன்ஸ்லையுமே இவ்வளோ வட்டி இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸில் தான் வந்து வட்டி வந்து அதிகம். 26 வயசில் போட்டிங்கன்னா உங்களுடைய 35 வயசில் 1 லட்ச ரூபாய்க்கு 46,800 எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து நான் வட்டியோட சொல்கிறேன். வட்டி மட்டும் 46,800. அதே மாதிரி 9 வருஷம் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட வேணாலும் போட்டுக்கலாம். இன்சூரன்ஸ்னால் எப்போயுமே லாங் டேர்ம் போட்டிங்கன்னா பெனிஃபிட்டு. 14 வருஷம் போட்டிங்கன்னா ப்ரீமியம் போக போக குறையும், வட்டி கூட கிடைக்கும். 601 கட்டுற மாதிரி இருக்குது. 72,800 வந்து போனஸு. 1,72,800 உங்களுக்கு கிடைக்கும். இதே 45னா 19 வருஷம் 433 கட்டுற மாதிரி இருக்குது. 98,800 கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் வட்டி கிடைக்குது. ஆனால் வருஷம் பார்த்திங்கன்னா 19 வருஷம். ஸோ 1,98,800 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து பிஎல்ஐ வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். பிஎல்ஐ போட்டிங்கனாலும் பெனிஃபிட் தான், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் வட்டி வந்து வித்தியாசம் வரும். ஆர்பிஎல்ஐ போட்டாலும் பெனிஃபிட் தான். பிஎல்ஐங்கிறப்ப நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்பிஎல்ஐக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை. பிஎல்ஐ வந்து எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 5 லட்சம் போட்டு பார்ப்போம். இதில் வந்து அதிகபட்சமாகவே 10 லட்சம் தான் கட்ட முடியும். ஆர்பிஎல்ஐ பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபா பாலிசி தான் போட முடியும். ஆனால் பிஎல்ஐ அப்படி இல்லை. இதில் வந்து ஒரு இப்போதைக்கு 5 லட்சம் போட்டுக்கலாம். 5 லட்ச ரூபா பாலிசிக்கு எவ்வளோ கட்டினா எவ்வளோ கிடைக்கும்னு அதே 26 ஏஜ் போட்டுக்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் மட்டும்தான் இருக்குன்னா வந்து இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இல்லை ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்கன்னா வெறும் கெட் கோட் கொடுத்துட வேண்டியதான். அதில் போய்ட்டு என்டோமெண்ட்டு அதே மாதிரி 5 லட்சம் போட்டிருக்கோம். 26 வயசு போனஸ் ரேட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். எவ்வளோ கட்டினா எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கணும். 35 வயசு மெச்சூரிட்டி 9 வருஷம் போட்டிருக்கோன்னா ப்ரீமியம் பார்த்திங்கன்னா வந்து 4,885 வருது. ஏன்னா நம்ம 5 லட்சம் பாலிசி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து 1000 ரூபா கிட்டே வந்துச்சு அப்படின்னா அது 1 லட்சம் பாலிசி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா போனஸ் மட்டும் 2,16,000. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 7,16,000 வந்து கிடைக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 13 சொச்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு பாருங்கள். ஆனால் 34 வருஷம் டியூரேஷனு 1,123 நீங்கள் மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் 5 லட்சம் கட்டுறதை விட அதிகமான போனஸ் 8,16,000 போனஸு. ஸோ 13,16,000 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து 5 லட்சம் பாலிசி வந்து போட்டிருக்கேன். நான் வந்து சீக்கிரமே போட்டேன். 19லேயோ 21லேயோ தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஏஜில் 1,019 ரூபா மாதம் கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா
15லேருந்து 20 லட்சம் கிட்ட கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஆனால் நான் வந்து 58 வயசில் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டியூரேஷனாகவே போட்டுக்கோங்க. ஆனால் இன்சூரன்ஸ் லாங் டேர்ம் போட்டால் பெனிஃபிட்ஸு, அதுக்குன்னு ரொம்ப லாங் டேர்ம் போடாமல் உங்களுக்கு அர்ஜென்ட் நீட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து எங்களோட குழந்தைங்களுக்காக போட்டிருக்கனால ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லாங் டேர்மாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பட் எல்லோரும் ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது சேஃப் அண்ட் செக்யூர் என்னை பொறுத்த வரைக்கும். நான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ணுவேன். நீங்களும் நம்பி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.